வணக்கம் மக்களே, இன்றைக்கி 19th ஆகஸ்ட் ஹிந்து ஹோட்டல் செகண்ட் ஆர்டிக்கல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிக்கல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். ட்ரபிள்டு வாட்டர்ஸ். ஸோ ட்ரபிள்டு வாட்டர்ஸ் அப்படின்னா ஒரு கடினமான நிலைமையில் ஒரு கடினமான சூழல் அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ இந்த ஆர்டிக்கலோட டீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் யூரோப்பியன் யூனியன் டர்க்கி ரிலேஷன்ஸ். ஸோ யூரோப்பியன் யூனியனுக்கும் டர்க்கிக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான் இது அப்படிங்கிறாங்க. Tensions in the Eastern Mediterranean soared last week, with Turkey sending an exploration vessel accompanied by a navy fleet to the disputed waters and France dispatching warships to assist Greece. So soared அப்படின்னா அதிகமாகிறது அப்படின்னு சொல்லலாம்ல தான். ஸோ ஈஸ்டர்ன் மெடிட்ரேனியன் சீயில் வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழலை வந்து அதிகரிச்சிருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி வந்து தங்கக்கிட்ட இருக்கிற அந்த வார்ஷிப்பு அப்புறம் எக்ஸ்ப்ளரேஷன் வெசல் இதெல்லாம் வந்து அங்கே வந்து அந்த அந்த ஒரு பதட்டமான அந்த பகுதிக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ கிரீஸ் எதிர்கட்சியாக இருக்கிற எதிர் நாடாக இருக்கிற கிரீஸுக்கு வந்து சப்போர்ட்டாக ஃப்ரான்ஸ் வந்து தன்னோட வார்ஷிப்பு வந்து அனுப்பியிருக்கு அப்படிங்கிறாங்க. The trigger for the recent hostility between Turkey and Greece, which have historically shared troublesome relations, has been the discovery of gas in the Mediterranean waters. ஸோ ஹாஸ்டிலிட்டி அப்படின்னா ஒரு பகைமை உணர்வு அப்படின்னு சொல்லலாம் தான். ஸோ ரீசெண்டாக வந்து டர்க்கிக்கும் கிரீஸுக்கும் வந்து இந்த பகைமை உணர்வு வந்து நிறைய வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்திருக்க அந்த பகைமை உணர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெடிட்ரேனியன் வாட்டர்ஸில் வந்து புதுசாக வந்து ஒரு கேஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து யார் வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த பகைமை உணர்வு இப்போ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து ஃப்ரான்ஸ் வந்து கிரீஸுக்கு சப்போர்ட்டாக வந்து அவங்களோட வார்ஷிப்பை அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. The EU's plan to transport the gas to its mainland, which would help reduce its dependency on Russia, have raised the region's geopolitical profile. ஸோ யூரோப்பியன் யூனியன் வந்து கேஸை வந்து ரஷ்யாட்டிருந்தா வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரீஜனில் வந்து கேஸை வந்து கண்டுபிடிச்சதுனால அந்த பகுதியில் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஸோ இந்த கேஸை வச்சு ரஷ்யா வந்து சார்ந்து இருக்காமல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த கேஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டர்க்கி அண்ட் கிரீஸ் ஹவ் ஓவர்லாப்பிங் மேரிடைம் கிளைம்ஸ். ஸோ டர்க்கியும் கிரீஸும் பார்த்திங்கன்னா அந்த கடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது, அவங்க அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து இந்த கடல் பகுதி வந்து என்னோடது, அந்த கடல் பகுதி வந்து உன்னோடது அப்படிங்கிற மாதிரி கிரீஸுக்கும் டர்க்கிக்கும் வந்து நிறையா இந்த மாதிரி சச்சரவு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. But when EU members and its allies in West Asia and North Africa made plans to build a gas pipeline from the Mediterranean to Europe's mainland, they kept Turkey out of it, which infuriated Ankara. ஸோ அங்காரா தான் வந்து டர்க்கி கேபிட்டல். இன்ஃபியூரியேட்டட் அப்படின்னா கோபத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லணும்னா தான். ஸோ EU மெம்பர்ஸும் யூரோப்பியன் யூனியன் மெம்பர்ஸும் அவங்களோட அலைஸாக இருக்கிற வெஸ்ட் ஏஷியா நார்த் ஆஃப்ரிக்கா கண்ட்ரிஸ்லாம் வந்து ஒரு கேஸ் பைப்லைன் வந்து மெடிட்ரேனியன் வாட்டர்ஸ்லேருந்து யூரோப்பியன் மெயின்லேண்டுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு வந்து முடிவு பண்ணாங்க. ஸோ ஆனால் அந்த முடிவு பண்ணதில் வந்து டர்க்கியை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் அப்படி ஒதுக்கி வச்சதுனால டர்க்கிக்கு வந்து இன்னும் அதிக கோபத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறாங்க. Earlier this year, the East Med Gas Forum was formed by Cyprus, Egypt, Greece, Israel, Italy, Jordan and Palestine, and Turkey was again excluded. ஸோ இந்த வருஷம் வந்து ஈஸ்ட் மெட் கேஸ் ஃபோரம் அப்படின்னு வந்து ஒன்று ஆரம்பித்தாங்க கேஸ் பைப்லைனுக்காக. யார் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைப்ரஸ், ஈஜிப்ட், கிரீஸ், இஸ்ரேல், இட்டாலி, ஜோர்டன், பாலஸ்தீன் இந்த கண்ட்ரீஸ்லாம் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த தடவையும் பார்த்திங்கன்னா வந்து டர்க்கியை வந்து அவங்க வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. அது வந்து இன்னும் வந்து அது ஏற்கனவே வந்து கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ இப்போ இந்த யூரோப்பியன் யூனியனும் இப்படி வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வச்சதுனால இன்னும் அதிக கோபத்தை டர்க்கிக்கு ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறாங்க. But Turkey challenged the pipeline project and reached an agreement with Libya's Tripoli-based government, which Ankara is backing, to form an exclusive economic zone from its southern shores to Libya's northern eastern across the Mediterranean. ஸோ டர்க்கி வந்து அந்த ஒரு சவாலை வந்து ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைப்லைன் ப்ராஜெக்டை வந்து இது பண்ணி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து வந்தாங்க. லிபியா நாட்டு கூட ஒரு ஒப்பந்தத்தை வந்து வந்தாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிபியாவோட நார்த்தன் கோஸ்ட்டை வந்து யார் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிபியா இந்த ட்ரிப்போலி பேஸ் கவர்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து டர்க்கி வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வந்து ஒரு இதை கொண்டு வந்துட்டு ஸோ அதன் மூலிமா வந்து தங்களோட அந்த பைப்லைன் ப்ராஜெக்டை வந்து நிறைவேற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க லிபியாவோட சப்போர்ட்டோட. Greece claimed the Turkish zone violated its maritime sovereignty. ஸோ சாவரனிட்டி அப்படின்னா ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது தான். ஸோ கிரீஸ் வந்து அந்த டர்க்கிஷ் அதாவது
டர்க்கியோட பகுதியை தன்னோடது அப்படின்னு வந்து கிரீஸ் வந்து சொந்தம் கொண்டாடி, அதாவது அந்த பகுதி என்னோட அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படின்னு வந்து சொன்னதுனால இன்னும் பிரச்சனை அதிகமாச்சு அப்படிங்கிறாங்க. Later, Greece announced its EEZ with Egypt, which clashes with Turkey's zone. ஸோ அதுக்கப்புறம் கிரீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து தன்னோடது அப்படின்னு வந்து கிரீஸ் வந்து சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அதாவது டர்க்கியோட பகுதியை வந்து தன்னோட ஜோன் வந்து ஈஜிப்ட் கூட சேர்ந்து வந்து கிரீஸ் வந்து சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இமீடியட்லி thereafter Turkey sent its survey ship over. ஸோ அதுக்கப்புறம் அதாவது தன்னோட பகுதியை கிரீஸ், அதாவது டர்க்கியோட பகுதியை வந்து கிரீஸ் சொந்தம் கொண்டாடினால டர்க்கி வந்து உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அந்த சர்வே ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கண்காணிப்பு படகு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அங்கே அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறாங்க. The highly complicated issue now has the potential to involve Europe, West Asia, North Africa. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை, அதாவது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான பிரச்சனை அப்படிங்காங்க. ஏன்னா இது வந்து டர்க்கி, அதாவது யூரோப்பியன் யூனியனும் உள்ளடங்கியிருக்கு, வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸும் வந்திருக்காங்க, நார்த் ஆஃப்ரிக்கா கண்ட்ரிஸும் வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு முவ்வித பிரச்சனை வந்து மூணு கான்டினென்ட் வந்து இது பண்ணதுனால இது வந்து பிரச்சனை வந்து ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான பிரச்சனை அப்படிங்கிறாங்க. It is difficult to demarcate the maritime boundaries in the eastern Mediterranean, which is dotted with Turkish and Greek islands. ஸோ demarcate அப்படின்னா அந்த எல்லையை நிர்ணயம் செய்கிறது அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். டாட்டட் வித் அப்படின்னா உள்ளடக்கியது, கன்சிஸ்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். ஸோ அதாவது அந்த மேரிடைம் பவுண்டரிஸ், அதாவது வந்து இந்த கடல் பகுதியில் வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து தன்னை உட்பட்டது அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறது கஷ்டமான விஷயம். எல்லையை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிகள், மெடிட்டரேனியன் பகுதிகளில் வந்து நிறையா டர்க்கிஷோட தீவுகளும் இருக்குது, கிரீஸோட தீவுகளும் இருக்குது. அதனால் அந்த எல்லையை நிர்ணயம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கடினமான செயல் அப்படிங்கிறாங்க. Cyprus is basically divided with the southern part ruled by the internationally recognized government and the northern part controlled by Turkey. ஸோ சைப்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைப்ரஸோட சதர்ன் பார்ட் வந்து ஒரு அரசு வந்து நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கு. அதோட சைப்ரஸோட நார்த்தன் பார்ட் பார்த்தீங்கன்னா டர்க்கியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, டர்க்கியோட ஆளுமையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. Turkey survey ships plans exploration activities around Greece, Crete Island, which lies just outside the Turkish-Libya economic zone, and Greece and Cyprus call it a violation of their sovereignty. ஸோ டர்க்கியோட சர்வே ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிரீஸோட கிரேட் ஐலாண்டில் வந்து இது பண்ணிட்டு, அதாவது டர்க்கிஷ் லிபியாவோட எக்கனாமிக் ஜோன், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வந்து அவங்க தனியாக வச்சுருக்காங்களா, ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த கிரேட் ஐலாண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டர்க்கிஷ் வந்து தங்களோட பகுதி தனக்கு கிரீஸுக்கு சொந்தமான கிரேட் ஐலாண்டில் வந்து நீங்கள் வந்து உங்களோட அதிகாரத்தை வந்து செலுத்துறது வந்து ஒரு தவறான செயல். நீங்கள் வந்து அந்த அதிகாரத்தை வந்து நீங்கள் வந்து தவறாக பயன்படுத்துறீங்க, மீறிட்டீங்க, துஷ்பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து கிரீஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. France, the EU's most powerful military force, has thrown its weight behind Greece and Cyprus. ஸோ அதனால் கிரீஸுக்கும் சைப்ரஸ்க்கும் ஆதரவாக யூரோப்பியன் யூனியனோட ரொம்ப இந்த படைபலம் அதிகமாக வச்சுருக்கிற, மிலிட்ரி ஃபோர்ஸ் அதிகமாக வச்சுருக்கிற ஃப்ரான்ஸ் வந்து சப்போர்ட்டாக வந்து கிரீஸுக்கும் சைப்ரஸ்க்கும் சப்போர்ட்டாக வந்து களமிறங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. Now an alliance is emerging among Greece, Cyprus, Italy and France, which is backed by Egypt, Israel and the UAE. ஸோ இப்போ ஒரு கூட்டணி உருவாகிருக்கு. கிரீஸு, சைப்ரஸு, இட்டாலி, ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அவங்களுக்கு ஆதரவாக ஈஜிப்டு, இஸ்ரேலு, யூஏயும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. Turkey stands almost isolated but remains a key power in the Mediterranean, which requires the EU to tread cautiously. ஸோ to tread அப்படின்னா அடுத்த அடி எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஜாக்கிரதையாக அடி எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் டு ட்ரெட் காஷியஸ்லி அப்படிங்கிறது. ஸோ இதனால் இப்போ கிரீஸு, சைப்ரஸு, இட்டாலி, ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டணி அமைச்சதுனால டர்க்கியை வந்து இப்போ வந்து தனி மரமாக ஆயிட்டாங்க. ஆனால் வந்து ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக தான் அந்த மெடிட்டரேனியன் பகுதியில் டர்க்கி வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான சக்தி தான். அவங்கள வந்து நம்ம ஒதுக்க முடியாது. அதனால் இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யூரோப்பியன் யூனியன் வந்து அடுத்த அடியை வந்து ஜாக்கிரதை எடுத்து வைக்கணும் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அப்படிங்கிறாங்க. அவசரப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறாங்க. If the EU wants to transport gas from the coast of Israel to Europe via Cyprus and Italy, an open conflict with Turkey cannot help. ஸோ யூரோப்பியன் யூனியன் வந்து இப்போ அந்த கேஸை வந்து இஸ்ரேல்லேருந்து யூரோப்புக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சைப்ரஸு, இட்டாலி, அதுக்கப்புறம் வந்து டர்க்கி வழியாக தான் கொண்டு போயே ஆகணும். ஸோ அதனால் இந்த சமயத்தில்
டர்க்கி கூட பிரச்சனையை வளர்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது, எந்த விதத்துலையும் இது வந்து உதவாது அப்படிங்கிறாங்க. What is in everybody's interest is to dial down tensions and find a diplomatic and mutually acceptable solution to the gas contest. ஸோ dial down அப்படின்னா குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ எல்லாத்தோட ஒரே நோக்கமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் நிலவிக்கிட்டு இருக்கிற அந்த பதட்டமான சூழலை வந்து குறைக்கணும். எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு சமயோஜிதமாக ஒரு பேச்சுவார்த்தை மூலிமா, ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மூலிமா தான் இந்த பிரச்சனையை வந்து கையாளணும். அப்போ தான் வந்து அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து இந்த பதட்டமான சூழலையை குறைச்சி இதுக்கு வந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வை காண முடியும் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்க்ளூடிங் டர்க்கி which has a long Mediterranean coast is unwise. ஸோ டர்க்கியில் தான் பார்த்திங்கன்னா அந்த மெடிட்டரேனியன் கோஸ்ட் வந்து அதிக அளவில் இருக்குது. டர்க்கி நாட்டில் தான் வந்து அதிக அளவில் வந்து அந்த கோஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா மெடிட்டரேனியன் கோஸ்ட் லைனில் வந்து அந்த கேஸ் இருக்கிற இடம் பார்த்தீங்களா, அது வந்து டர்க்கி கிட்ட தான் நிறையா இருக்குது. ஸோ அதனால் டர்க்கியை வந்து ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அறிவற்ற செயல், அன்வைஸ் அப்படிங்கிறாங்க. Allowing a resurgent Turkey to bully smaller powers in the region would be strategically disastrous. ஸோ ரிசர்ஜென்ட் அப்படின்னா மீண்டு வர்றது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ டர்க்கியில் வந்து நிறைய பிரச்சனை நடந்துச்சு. ஸோ அதில் இந்த பிரச்சனைலாம் தீர்த்து இப்போ வந்து திருப்பி வந்தவங்க வந்து புது ஒரு சக்தியோட உருவெடுத்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து சின்ன சின்ன கண்ட்ரிஸ், அதாவது கிரீஸ், சைப்ரஸ் எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகள் தானே. ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து புள்ளி பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது வந்து ஒரு கொடுமை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ அப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அந்த பகுதிக்கே வந்து ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. The EU has to strike a balance between these two options. ஸோ யூரோப்பியன் யூனியன் வந்து இந்த ரெண்டு கட்சிக்கும் நடுவில், அதாவது டர்க்கி அப்புறம் கிரீஸ், இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் அந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக வந்து தீர்க்கணும். எந்த விதமான ஒரு நடுநிலைமையாக வந்து இது பண்ணி இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EU and Turkey should not let tensions in the Eastern Mediterranean lead to open conflict. ஸோ யூரோப்பியன் யூனியனும் டர்க்கியும் வந்து இப்போ அந்த நிலவிட்டு இருக்க அந்த பதற்றமான சூழ்நிலையை வந்து ஈஸ்டர்ன் மெடிட்டரேனியன் நடந்துட்டு இருக்க அந்த பதற்றமான சூழ்நிலையை வந்து அதிகப்படுத்திடக்கூடாது. ஸோ அதிகப்படுத்தி அந்த பகுதியையே வந்து ஒரு சண்டையை வந்து உருவாக்கிடக்கூடாது, ஒரு சச்சரவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடக்கூடாது. உட்கார்ந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வை கொண்டு வரதுக்கு வழிவகுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த செகண்ட் எடிட்டோரியல். ஸோ இதான் இந்த வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்குது. கீழே நான் அந்த லிங்க் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.